ஸ்ரீகுருப்யோ நமஹ. கைவல்ய நவநீதம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. தத்துவ விளக்கப்படலம். பாடல் 83. இறைவணக்கம். பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. பாடல் 83. அக்கினி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது சிக்கென பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. முந்தைய பாடல்களில் பார்த்தோம், குருவை கேட்கிறான் சீடன், எனது இந்த தெளிவு நிலைத்து நிற்குமா, இந்த ஞானம் நிலைத்து நிற்குமா என்று கேட்டதற்கு குருவும் இல்லை, 3 விஷயங்களால் தடை ஏற்பட சந்தர்ப்பம் உண்டு, அதனால் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு இந்த 83வது பாடலில் ஒரு சிறு உதாரணத்தை காட்டுகிறார். அடுப்பில் எரிந்த தீ அணைந்து போனால் அது அற்ப பொருளை கூட சுட முடியாது. அதாவது நீர் பூத்த நெருப்பு என்று சொல்வோமே, அதாவது கொழுந்து விட்டெறியும் நெருப்பு இல்லாமல் நீர் பூத்த நெருப்பு போல் இருக்கும் பட்சத்தில் அது ஒரு விறகை கூட எரிக்க முடியாது. சாஸ்திர நூல்கள் எல்லாம் கற்றதனால் வந்த இந்த மக்கிய ஞானம், இதை மக்கிய ஞானம் என்று குறிப்பிடுகிறார். மக்கிய ஞானம் என்றால் இப்பொழுது அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதங்கள் இதனால் மூழ்கி இருக்கிறதுல, அதனால் மக்கிய ஞானத்தினால் இந்த இப்பிறவியில் உள்ள பந்தங்களை எரிக்க முடியாது. என்னது இந்த இப்பிறவி பந்தங்கள்? அனாதிகாலமாக பல ஜென்மங்களால் வந்துட்டுருக்கிற கர்த்தத்துவம் அப்படிங்கிற, அதாவது நான் செய்கிறேன், உள்ளிருக்கும் பரம்பொருளை அறியாமல் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று பல ஜென்மங்களாக சொல்லி கொண்டிருந்த கர்த்தத்துவம் அது அப்படியே தான் இருக்கும். அதனால் இந்த விஷயங்களை குருவுடன் இருந்து பழகிக்கொண்டு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் என்னும் நிலையிலேயே இருந்து தியானம் செய்தால் அந்த அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம் என்ற தடைகள் நீங்கும் என்று கூறுகிறார். குருவின் சொல் கேட்டு நடத்தல், காதினால் கேட்பது, மனத்தில் நிறுத்தி சிந்திப்பது, ஆராய்ந்து தெளிவடைது, இதையே ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்று வேதம் கூறும். ஸோ அதை கேட்டு, குரு சொல்வதை கேட்டு அதில் மனதில் எண்ணி சிந்தித்து அறிவை தெளிவாக்கிய பின் நித்தியம் தியானம் செய்ய வேண்டும். இந்த 3 தடைகளான அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம் 3ஐயும் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலால் போக்கலாம் என்கிறார். Substance of the mantra in English. In the last verse, Guru indicated that the Shravana Manana Nidithyasana only could help out tiding over the obstacles posed by the Prarabdha Karma. A tactful handling of this through these modalities alone would help out override the obstruction. So, in this verse, he comes out with an analogy. The fire that has a natural quality, swabhava, to torch and burn any object is possibly disabled by a method called stambanam. Stambanam means incantation. This is what has been cited as Agni Kattupadu. So, if the heat is reduced to the lowest level by some method, that is Stambanam is a tantric method to control something. So if the fire is controlled by some
mantra tantra, then there even a small stick cannot burn. So the swabhava of the Panchabhuta is superintended by the Ishvara, and with his grace only the swabhava of these elements can be modified or changed. Here, by adoration of Saguna Upasana on a deity, the fire can be made not to burn the object, but it remains a dying ember. The jnana, the wisdom that remains dormant, would not make a passage to cessation of the obstructions posed by ajnana, uncertainty, and viparita imagination or assumption. So, what is this viparita imagination? Thinking that the world is real. So, that is called defective realization. It would not put an end to the entanglement of the defects of the karma. The only antidote is Shravana Manana Nidhityasana. The consistent and continued practice of these alone shall help one out of the slip that is imminent even after the attainment of a so-called enlightenment. This is what is seen as an abstract of this verse number 83. There must not be any complacency after the attainment of jnana. His travel must continue with these practices ever. Shri Gurubhyo Namaha.